எர்த் 18138ல காஸ்மிக் கோஸ்ட் ரைடரான ஃப்ராங்க் கேசில் தேனோஸால இந்த உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலக அழிவிற்கு தேனோஸ் தான் மிக முக்கியமான காரணம். அதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு வார் மிஷின் ஸ்டைல்ல பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி பேபி தேனோஸை கடத்தி கொண்டு வந்து அந்த குழந்தைய கொல்ல யோசிக்கிறாரு. அதே மாதிரி பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி பேபி தேனோஸை கிட்னாப் பண்ணி கொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவரால கொல்ல முடியல. அந்த குழந்தையோட கண்ணை பார்த்த உடனேயே ஃப்ராங்க் காசிலால பேபி தேனோஸை கொல்ல முடியலங்க. அதனால அந்த குழந்தைய அவரே வளர்க்குறாரு. இந்த பேபி தேனோஸ் தான் வளர்ந்த பிறகு பனிஷர் தேனோஸா மாறினாருங்க. பனிஷர் தேனோஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்க. அதே சமயம் அந்த ரூல்ஸை பிரேக் பண்றவங்க ரொம்ப கொடூரமா கொல்லப்படுவாங்க. ஆரம்பத்துல தேனோஸ் என்னதான் இத நல்ல இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக கொலைகள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த உலகம் பாதிக்கப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஃப்ராங்க் கேசில் தேனோஸை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியா தான் வளர்த்த தேனோஸை தன் கையிலே கொண்டுப்பாரு காஸ்மிக் கோஸ்ட் ரைடர் ஃப்ராங்க் கேசில். பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி, எஜிலிட்டி எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கூடவே டெலிபதி பவருமே இருக்கு.